ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும். வெறும் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 8லேருந்து 10 ரெட் சில்லி வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். நான் இன்றைக்கி 8 ரெட் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு இந்த பவுடர் கரெக்டாக இருக்கும். நல்லா கேஸை சிம்மில் வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 பிஞ்ச் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் கத்திரிக்காய் சாதம் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1 வீக் முன்னாடி கூட ரெடி பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். 1 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் அந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற 1/4 கிலோ கத்திரிக்காயை இதில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன பீஸாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய பீஸா போட்டால் கொஞ்சம் குழையாமல் நம்ம சாதம் போட்டு கிளற வரைக்கும் அப்படியே இருக்கும். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால நீங்கள் பெரிய பீஸாவே கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தோம்னா 3/4 பதம் வெந்துடுச்சு கத்திரிக்காய். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு இந்த கத்திரிக்காய், வெங்காயம், இந்த பவுடர் எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். இப்போ திருப்பியும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருங்க. நம்ம நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறதுனால கத்திரிக்காய் குழையாமல் நல்லா வெந்து வரும். நான் ஆல்ரெடி ரைஸை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸு எப்போதும் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் பண்ணுற மாதிரி குழையாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் நம்ம போட்ட பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போதுமே வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சாதம் வெந்து எடுத்து ஆற வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா பொலன்னு இருக்கும். 1 கப் ரைஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொரு ரைஸ்லையும் நம்மளோட அந்த கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான டேஸ்டியான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஃப்ரெஷ் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.